பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்ல போறாரு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நீங்க பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னா, சில பலவீனத்தை குறித்து நீங்க தோய்ந்து போயிருப்பீங்கன்னா, சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, கலங்காதே, உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் இறங்கும், மாத்திரமல்ல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த பகுதியில நீங்க பலவீனமாய் நீங்க உணர்றீங்களோ, எந்த காரியத்தை வச்சு இது எனக்கு பலவீனம்னு சொல்லி அதை கலங்கி கொண்டு நீங்க அதையே யோசிச்சு மனமுடைந்து போறீங்களோ, அந்த பகுதியில என் தேவன் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பவுல் இப்படிதான் ஒரு 3 முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற இந்த முள்ளை எடுத்து போடுங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பவுல் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றார். அல்லேலூயா. அந்த வசனத்துல நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அந்த பலவீனத்தை குறித்து அவர் சந்தோஷப்படுறாரா? ஏன் அப்படின்னா, இந்த பலவீனத்தினால்தான் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. இந்த பலவீனம் வராவிட்டால் அந்த அவருடைய பலத்தை நான் சுதந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்தினால அவர் சந்தோஷப்படுகிறதை நாம் இந்த வசனத்து மூலியமாக காண்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படணும்? உங்களுடைய பலவீனத்துல ஆண்டவருடைய பலம் பூரணமா விளங்கும். அல்லேலூயா. அவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்தவர்களாய், ருசி பார்க்கிறவர்களாய் நிச்சயம் இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படிதான் பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த பலவீனத்தை நீங்க ஒரு தோல்வி என்று சொல்லி கருதி அது குறித்து நீங்க பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அதே பலவீனத்தை மூலியமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அவருடைய கிருபையினால் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பகுதி உங்களுக்கு பலவீனம்னு சொல்லி கலங்குறீங்களோ, அந்த பகுதி ஆண்டவர் பலமாய் மாற்ற போகிறார். ஆமே. இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சில பகுதியை உங்க வாழ்க்கையில நீங்க பலவீனமா எண்ணலாம். உங்க படிப்பு ரொம்ப படிக்கலையே அப்படின்னு சொல்லி உங்க படிப்பு குறித்து பலவீனமா எண்ணலாம். நான் பணக்காரனா இல்லையே, எனக்கு நல்ல பேச்சு திறமை இல்லையே, நான் நல்ல ஆக்டிவா இல்லையேன்னு சொல்லி பல காரியங்களை உங்கள் சரீரத்திலையும் சரி, உங்க வீட்லேயும் சரி, உங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சில காரியங்களை உங்க சரீரத்துல இப்படிப்பட்ட நிகழ்வுகளில சிலதை நீங்க என்ன பண்ணலாம், பலவீனமா நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல உன்னுடைய கிருபையினால உன்னை பலப்படுத்த நான் வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். உங்களுடைய பலவீனத்துல ஆண்டவர் அவருடைய பலத்தை தந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார், பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.